Daily. Taste the Daily. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து இன்ஜினியரிங் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் களியங்காடு சர்ச் தெருவைச் சேர்ந்த வேதா பென்ஷன் டேனியல் என்பவருடைய மகன் பின்னி ராபின்சன். இவர் தக்கலை அருகே உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் மாணவர் பின்னி ராபின்சன் கடந்த சில நாட்களாக சரிவர கல்லூரிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் பின்னி ராபின்சை அவரது தந்தை கண்டித்த நிலையில் சில நாட்களாக மாணவர் மன உடைச்சலில் இருந்து வந்துள்ளார். தொடர்ந்து டவுன் ரயில் நிலையம் அருகே புனரூரில் இருந்து மதுரை சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற நாகர்கோவில் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே தெருநாய் கடித்து 9 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நாகமங்கலம் அருகே மாதேஷ் என்பவருடைய மகன் நந்தீஷ் அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மாதேஷின் மனைவி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கொரோனா நோய் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த நிலையில் சிறுவன் நந்தீஷை அவருடைய பாட்டி வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு சிறுவனை பள்ளி செல்லும் போது தெருநாய் கடித்ததாக கூறப்படும் நிலையில் நாய் கடித்தது சிறுவன் வீட்டில் பெரியவர்களிடம் தெரிவிக்காமல் இருந்து வந்துள்ளார். தொடர்ந்து சிறுவனுக்கு மேல்மூச்சு வாங்குவதாக கூறி சிறுவனை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் உயிரிழந்து விட்டதாக உறவினர்களிடம் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி மைதான பூஜையுடன் சிறப்பாக துவங்கியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கரிசல்பட்டி கண்ணடி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி துவங்கியது. இதில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பூர், கோவை, சிவகங்கை, ஈரோடு உட்பட 20 மாவட்டங்களில் இருந்து 50 அணிகள் பங்கேற்றனர். இரவு பகல் ஆட்டங்களாக 2 நாட்கள் நடைபெறும் முதல் நாள் போட்டியில் 20 அணிகள் விளையாடிய நிலையில் நாளை மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் திருமுருகன் அவர்களும் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே அந்த விசைப்படகை திரும்ப கொடுப்பதற்கும் அவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அது சம்பந்தமாக மேல் நடவடிக்கை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்பட்டால், தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய அமைச்சர்களை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறார்கள். மீனவர்களை துன்புறுத்துகிறது, அவருடைய படகுகளை கையகப்படுத்துகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அளவில் இலங்கை அரசு செயல்படுவதை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அறந்தாங்கியில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அறந்தாங்கி சந்தப்பேட்டை சாலை எதிரே மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காததை கண்டித்து கண்டன உரையாற்றினார். மேலும் இதில் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் மற்றும் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர்கள் பொன் கணேசன், சக்தி, ராமசாமி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.